அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமாரினுடைய கொலை வழக்குல முக்கிய திருப்பு முனையா குற்றம் சாட்டப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலரே தான் சாட்சியாக மாறுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்காரு. இவரினுடைய இந்த முடிவு இந்த வழக்கினுடைய போக்கை எப்படி மாத்த போகுது அப்படிங்கிறத பேசுவோம். கூடவே அஜித்குமாரை விசாரிக்க உத்தரவிட்ட அந்த உயரதிகாரி யார் அப்படிங்கிற தகவலும் இந்த நபர் மூலமா சிபிஐக்கு இப்போ கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த வழக்குல மிக உறுதியான ஒரு ஆதாரமா இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு இருமுனை கத்தி, ரெண்டு பக்கமும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி இதுல பேசுவோம். கூடவே நிகிதாவினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தின சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை பத்தி இதுல பார்ப்போம். மற்ற கொலை வழக்குகள் மாதிரி இல்லாம காவலர்களால் அடித்து கொல்லப்படக்கூடிய நபர்களுக்கான நீதி அப்படிங்கிறது உடனடியா எப்பவுமே கிடைச்சதில்லை. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இதான் நிலைமை. சமீபத்தில் கூட வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் அவர்கள் சொல்லும் போதுமே 1000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அதில் ஒரு வழக்கு கூட நீதி கிடைக்கிறது இல்லை, ஒரு வழக்கில் கூட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது டேட்டா படியுமே அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவிற்கு காவல்துறை மேல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பல காவலர்கள் கைது செய்யப்படுவதே கிடையாது. காவல் நிலைய மரணங்கள்ல காவலர்கள் கைது செய்யப்படுறதே அரிதான ஒன்று. அப்படியே கைது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப வரைக்குமே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய கொலைக்கான நீதி கிடைச்சிருக்கான்னா முழுமையா கிடைக்கல. அந்த காவலர்கள் வெளியே வரலங்கிறது வேற. தண்டனை அவர்களுக்கு உறுதியாக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படல. இது வரைக்கும் விசாரணை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு வழக்காக அஜித்குமாரினுடைய வழக்கமே போயிட்டு இருக்கு. ஆனால் இதை துரிதப்படுத்தக்கூடிய வகையில சிபிஐ உள்ள ஆகஸ்ட் 20க்கு முன்னாடி அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஆகணும் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது இந்த வழக்கு கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இதுலயும் சாட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை அஜித்குமாரினுடைய தம்பி நவீன்குமார், அவர்கள் கூட இருந்த நண்பர்கள் வினோத் அப்படின்னு பல பேர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணாங்க. அதுலயே பல தகவல்கள் கிடைச்சிருக்கும். மற்ற வழக்குகள் இல்லாத அளவுக்கு இதுல ஒரு முக்கிய ஆதாரமாக என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரமே வெளியே வந்துருச்சு. சக்தீஸ்வரன் அப்படிங்கிற நபர் பாத்ரூம்ல இருந்து எடுத்த அந்த வீடியோங்கிறது நீதிமன்றத்திலேயே ஒப்படைக்கப்பட்டு ஒரு முக்கிய ஆதாரமாக அது பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் உடனடியாக காவலர்கள் கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டு இன்று அவர்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. கூடவே இப்போ பாத்தீங்கன்னா அந்த தனிப்படை காவலர்களுடைய வாகனத்தை ஓட்டிய டிரைவர் ராமச்சந்திரன் அவர்கள், இவரும் காவலர் தான். இவர் இப்போ சாட்சியாக மாறுறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறதா தகவல். இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுனா, அஜித்குமாரினுடைய வழக்கு ஆரம்பத்தில் பேசப்பட்ட பொழுது 6 காவலர்கள் தான் தனிப்படையில் இருந்தாங்க. அவர்கள 5 நபர்களை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நபரை மட்டும் ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப இதுவரைக்கும் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க? கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், இவ்வளவு பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 6வது நபர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் எங்க, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அவர்கள் தரப்புல சொன்ன விஷயம் என்னன்னா, குற்றம் செய்தது இந்த 5 நபர்கள் தான். அவர்கள் அடித்தது, அஜித்குமாரை துன்புறுத்தியது, கிட்டத்தட்ட அவருடைய கொலைக்கு காரணமாக அமைந்தது இந்த நபர்கள் தான். அவர் இவங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னாங்களோ அங்கெல்லாம் வாகனத்தை ஓட்டியவர், இந்த குற்றத்தோடு தொடர்பு உடையவர், ஆனால் குற்றம் செய்தவர் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவர் கைது செய்யப்படல, சஸ்பெண்ட் மட்டும் செய்யப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவரும் விசாரணை வளையத்தில் இருந்தாரு, சஸ்பெண்ட் பண்ண தான் பட்டிருக்காரு. அவர் குற்றமற்றவர்னு சொல்லி யாரும் வெளியே விடல. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் சாட்சியா மாறுறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறது இந்த வழக்குல ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கும். காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி சாத்தான்குளம் படுகொலை ஜெயராஜ் பெனிக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி அந்த காவல் நிலையத்திலே உள்ள ஒரு பெண் காவலர், ஒரு பெண் கான்ஸ்டபிள், அவங்க ரேவதின்றவங்க ஒரு அப்ரூவரா மாறுறாங்க, சாட்சியா மாறுறாங்க. ஸோ அரசு தரப்புல ஒரு காவலர் சாட்சியா மாறுறது அப்படிங்கிறது வழக்குல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். அது 2 பக்கமுமே பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு காவலர் தன்னோட சக காவலர்களை நான் பாதுகாக்கணும், அவர்களை நான் காப்பாற்றி விடணும் அப்படிங்கிற அடிப்படையில உண்மைக்கு மாறான பொய் கூட சொல்ல முடியும். உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி இந்த வழக்கை நிறுத்து போக செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இந்த ராமச்சந்திரன் அவர்களே பாத்தீங்கன்னா, இல்லைங்க நாங்க அவர் அடிக்கலைங்க, போலீஸ் எஃப்ஐஆர்ல சொன்னாங்கல்ல, அஜித்குமார் தடுக்கி விழுந்து கீழே வலிப்பு இறந்துட்டாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொய்க்கதை கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இங்க சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட சிசிடிவி ஆதாரங்கள் அவர்கள் கைப்பற்றிருக்காங்க நீதிமன்றத்துல. கூடவே ஒரு நபர் சத்தீஸ்வரன் அவருடைய நண்பரே மொபைல்லயே ஒரு வீடியோ எடுத்து ஆதாரமா கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா உண்மைக்கு புறம்பான தகவலை சொன்னார்னா அவர் மாட்டிப்பார். அப்ப நடந்ததை சொல்லிட்டு அவர் மீது ஒரு குறைந்தபட்ச தண்டனையோ இல்ல இந்த வழக்குல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அவர் செய்யறதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். இப்ப சாத்தான்குளம் படுகொலையிலுமே அந்த ரேவதிங்கிற பெண் கான்ஸ்டபிள் சொன்ன வாக்குமூலம், அவர்கள் சொன்ன சாட்சி தான் இப்போ காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதற்கான காரணம். ஒருவேளை அதுல அந்த பெண் காவலர் சாட்சியே சொல்லல, இல்லைன்னா அந்த வழக்கு இன்னும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்திருக்கும். விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றம் இருக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லை. அப்படிங்கும் போது இவர்கள் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரபூர்வமான நிரூபணம் நீதிமன்றம் நடக்காது. அப்போ இந்த வழக்குகள்ல ஆதாரம் இல்லை, போதிய சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்றதுக்கான காலகட்டமும் பல வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா. சோ இந்த வழக்குல அது மாதிரி நடக்காதுன்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏன்னா அரசு தரப்பு சாட்சியாகவே ராமச்சந்திரன் அவர்கள் ஆஜராகும் பொழுது நிச்சயமாக எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க,
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்களுக்குலாம் அஜித்குமார் வந்து கூட்டிட்டு போயிட்டு அடிச்சாங்க, கம்மாக்கரையா இருக்கட்டும், அது புளிய மரத்தடியிலையா இருக்கட்டும், இல்ல அந்த கோசாலையா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் தாக்கப்பட்டது. யார் தாக்குனாங்க, பிரைமரியான சஸ்பெக்ட் வந்து யாரு, அவர் பிரைமரியான அஃபண்டர் வந்து யாரு, யார் குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிற போது தெல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பெயர்களையும் இவர் சொல்ல முடியும். ஏன்னா இவர் கூடவே இருந்து பார்த்தவர், ஒரு ஐ விட்னஸ் இவர் ஆக்சுவலா. அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு வந்து கைது செய்யப்பட்ட அந்த 5 காவலர்களுக்கும் எதிராக வலுவாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமானது, யார் அந்த உயர் அதிகாரி அப்படிங்கிற கேள்விகளும் வந்து இவர்கிட்ட எழுப்பப்படும். ஏன்னா யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது, இப்ப வெளியே இருந்து உள்ள பொதுமக்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு உயர் அதிகாரி வந்து இது மாதிரி சொன்னாங்க, அது மூலமா பண்ணிருப்பாங்கன்ற ஒரு பார்வை தான் நமக்கு இருக்கு. ஆனா இந்த ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த உயர் அதிகாரி யாரு, டிஎஸ்பியா இல்ல ஏடிஜிபியான்னு பல கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்ப இதற்கு வந்து இவர் நேரடியாக பதில் சொன்னா மட்டும்தான், நான் உண்மையை சொல்லிட்டேன், என் பக்கம் எந்த ஒளிவு முறையும் இல்லை, எனக்கு நீங்க வந்து குறைந்தபட்ச தண்டனை பார்த்து கொடுங்க, எனக்கு நீங்க வந்து இந்த வழக்குல இருந்து விடுவிச்சு விடுங்கன்ற ஒரு பிள்ளையா வந்து இவர் பக்கத்துல இருந்து வைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவர் முழுமையா வந்து அப்ரூவரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து சரியான ஒன்றும் கூட. ஒரு அரசு தரப்பு சாட்சியா இவர் வந்து மாறும்பொழுதுதான் இந்த வழக்கு துரிதமாக முடித்து வைக்கப்படும். ஸோ இது வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து ரொம்ப நீட்டிச்சு கிட்டத்தட்ட இந்த வழக்கே வந்து பல வருடங்களா போய் போதிய ஆதாரம் இல்லை, போதிய சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி வெளியே விடக்கூடிய ஒரு சினாரியோ மாதிரி இது ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. நீங்க சொல்றதுக்குலாம் ஆதாரம் என்ன? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனமே அங்க போயிருக்கு, இந்த இடத்துல நின்றுச்சு, இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அவர் கூட அடிச்சாங்க அப்படின்னாக்க அதற்கான ஆதாரங்களை கேட்பாங்க. எப்பவுமே போலீஸ் சொல்றத அப்படி கண்மூடித்தனமா நீதிமன்றம் வந்து நம்பாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னது மாதிரி இது இருமுனை கத்தி, ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காவல்துறைக்கு சாதகமான தகவல்களையும் இந்த காவலர் வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய அளவுல ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒரு சிறிய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவர்களை வந்து காப்பாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நடந்துடக்கூடாதுன்றதான் நீதிமன்றம் வந்து ரொம்ப தீர்வு விசாரிச்சு போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதாரப்பூர்வமா இருந்தா மட்டும்தான் ஏத்துப்பாங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும், ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், அப்பதான் நாங்க நம்புவோம். இல்ல கால் ஹிஸ்டரியை காட்டுங்க, சிடிஆரை காட்டுங்க, ஏதாச்சும் ஒன்று அவர்கள் கேட்டுதான் அதுல இருந்து பெறுவாங்க. அப்படி சொல்றது மூலமா தான் இவரினுடைய வாக்குமூலம் வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக ரெக்கார்ட் செய்யப்படும் நீதிமன்றத்துல. சோ இந்த வழக்குல நிச்சயமாக தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஆகஸ்ட் 20க்குள்ள சிபிஐ வந்து அவர்களோட சார்ஜ் ஷீட்டை நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இங்க நடந்த பல விசாரணைகள்ல நிகிதாவை கூட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த காவலர்களினுடைய சுற்று வட்டாரம், குறிப்பா அஜித்குமாரினுடைய நண்பர்கள்னு எல்லா நபர்களையுமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்திலே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதிடும் பொழுது தாக்கப்பட்ட ஆயுதம் வந்து இது இல்லைங்க ஒரு ஆனர், அவர் வந்து வேணும்னே குரலை ஒரு ஆனர் அப்படிலாம் சொல்லும் சப்ப கட்டும் பொழுது நீதிபதி வந்து வெளுத்து வாங்கியிருந்தாரு. எப்படிங்க அப்ப காதுல வந்து காயம் வரும், உடம்புல வந்து 44 இடங்கள்ல வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது இவ்வளவு காயங்கள்னு, அதெல்லாம் எப்படி அப்ப நீங்க மறைக்க பாக்குறீங்களான்னு சொல்லி சகட்டு மேனிக்கு வந்து நீதி நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்திலாம் பேசியிருந்தாரு இல்லைங்களா. அப்போ இந்த வழக்குல வந்து நீதித்துறை அஜித்குமாரினுடைய பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப சிபிஐனுடைய விசாரணையுமே ஆரம்பத்துல அஜித்குமாருக்காக வாதாடிய ஹென்ரி டிஃபைன் அவர்களுமே ஆரம்பத்தில் சிபிஐ வேணான்னு சொல்லும் போது பின்னாடி வந்து சிபிஐயோட விசாரணையை பார்த்ததுக்கு பின்னாடி இல்ல சிபிஐ சிறப்பாக விசாரிக்கிறாங்க, இந்த வழக்கு வந்து சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் அவரும் சொன்னாரு. ஸோ அதனால இந்த வழக்குல தண்டனையே வந்து விரைவில் பெற்று தருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அதுல இந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு அப்ரூவரா மாறி இருக்கிறது, ஒரு சாட்சியா மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் படுகொலையில ஸ்ரீதர் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், முன்னாள் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து இது மாதிரி நானும் அப்ரூவரா மாறுறேங்க அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றம் ஏத்துக்கல. நீங்களும் அப்ரூவலா மாற வேண்டாம், நீங்க வந்து குற்றவாளியை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. காரணம் என்ன? ஏன்னா அவர் இதுல பிரைம் சஸ்பெக்ட், அவர் இதுல வந்து முக்கிய குற்றவாளியா கருதப்படக்கூடிய நபர். முக்கிய குற்றவாளியை சாட்சி எப்பவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து அவர்கள் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல குற்றம் இல்லாம இல்ல அவர்கள் வந்து குற்றத்தை வந்து பார்த்துருப்பாங்கல்ல, தொடர்புடைய இருப்பாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் தான் சாட்சியா எடுத்துப்பாங்க. முக்கிய குற்றவாளியை நான் சாட்சியா மாறுறேன், என் பேச கேட்டு நீங்க தீர்ப்பு வழங்குங்கலாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிதான் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லைல்ல, அவர் போய் அடிக்கல அப்படிங்கிறதுனால அவரை சாட்சியா எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து அவர்கிட்ட இருந்து பல தகவல்கள் பெறப்படும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயரதிகாரி யாருங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு கூட இவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நிகிதா அவர்கள்ட்ட வந்தோம் அப்படின்னா, இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற இடத்துல நிகிதா அவர்கள் இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஒரு மைய புள்ளியா இவர்களுடைய குற்றச்சாட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கும்போது அந்த நகைன்றது உண்மையா இல்லையா, நிகிதாவுடைய பின்புலம் என்னன்னு பல கேள்விகள் நமக்கு இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ வரைக்கும் நிகிதா அவர்கள் மீது இல்ல நிகிதா அவர்களுடைய வழக்கிற்கு எஃப்ஐஆரே பதிவு பண்ணல அப்படிங்கிறதா உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, நகையை காணோம்னு சொல்லி வாய்மொழியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதன் மூலமா இவ்வளவு பெரிய சிக்கல்னு பேசுறோம் இல்லைங்களா. இப்போ வரைக்குமே நிகிதா அவர்களுடைய நகை காணாமல் போனதற்கு எஃப்ஐஆர் வந்து போடப்படலை. இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டாதானே நிகிதா பக்கமும் அந்த நகை இருந்ததா இல்லையாங்கிற விசாரணை எல்லாம் தீவிரப்படுத்தப்படும். இப்போ அஜித்குமாருடைய கொலை அதனுடைய காரணம் யாரு, அதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போதே தவிர நிகிதா அவர்களுடைய புகாரினுடைய உண்மைத்தன்மை குறித்தோ இல்ல நிகிதாவினுடைய பின்புலத்தை விசாரிப்பது குறித்தோ
ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படலை, நிகிதாவுக்கு எதிராகவோ இல்லை நிகிதாவினுடைய வழக்கை ஏற்று எஃப்ஐஆரோ போடப்படலை. அது இதுல ஒரு பெரிய லூப் ஹோலாவே இருக்கு இப்போ வரைக்குமே. ஏன்னா நிகிதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் திண்டுக்கல்ல அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் அவர்களுடைய தாவரவியல் பேராசிரியர் பணியை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் ரெகுலரா வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு நாள் போனாங்க, அப்புறம் மக்கள் பிரஸ் எல்லாம் வந்து கூடும் பொழுது சில விடுப்பு, மறுபடியும் இப்போ வந்து திருப்பி வேலையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவர் வேலைக்கு போறது போகக்கூடாதுங்கிறது அது அவர்களுடைய விருப்பம், நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனா அவர்கள் விசாரணைக்கு வந்து சிபிஐ மூலமா உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சிபிஐ பல மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. ஓகே, நிகிதா மீது எஃப்ஐஆரே போடணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நிகிதா சொன்ன புகாருக்கே எஃப்ஐஆர் போடலைங்கிறது ஒரு பெரிய குழப்படி இல்லையா? நீதிமன்றம் சொல்றாங்க சிபிஐ விசாரிச்சு இந்த வழக்கு நீங்க பாத்துக்கன்னு சொல்றாங்க. அப்ப சிபிஐ தரப்புல இருந்து நிகிதாவினுடைய வழக்கிற்காவது எஃப்ஐஆர் நீங்க போட்டாதானே அவரும் இதுல வந்து ஒரு முக்கியமான நபராக மாற்றப்படுவாருங்கிறது நம்ம பார்வை. அது இன்று வரைக்கும் நான் போடாமல் இருக்கு. இதனுடைய அப்டேட் வந்து நமக்கு ஆகஸ்ட் 20 நமக்கு முழுமையா தெரியும். ஏன்னா நீதிமன்றம் வந்து நிகிதா தரப்புல இருந்து அவர்கள் விசாரிச்ச பல தகவல்களையும் அங்க சமர்ப்பிப்பாங்க. அப்போ ஏற்கனவே நிகிதா முன்னுக்கு பின்னா பதிலளிச்சு பல விஷயங்களை வந்து மாட்டிருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் கன்க்ளூஷனா சிபிஐ வந்து என்ன என்கொயரி பண்ணியிருக்காங்க, அந்த விசாரணையினுடைய முடிவு என்ன, அறிக்கை என்னங்கிறது ஆகஸ்ட் 20 நமக்கு நீதிமன்றத்தை தெரிய வரும் பொழுது அப்போ நிகிதா அவர்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க சிபிஐ, எந்த வழக்கில் நிகிதா அவர்களை உள்ள கொண்டு வரலாங்கிறத அவர்கள் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதை நம்ம அப்போ முழுமையா பேசுவோம். இருந்தாலும் நிகிதா வந்து இயல்பா அவருடைய வேலைக்கு போறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நெருடலா தான் இருக்கு. இப்போ கூடவே தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பற்றியும் கொஞ்சம் நம்ம வந்து பேசி ஆகணும். இந்த ஒரு செய்தியை வந்து பல ஊடகங்கள் வந்து முழுக்க மறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். டிஒய்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய கிளை தலைவர் தாமஸ் மணி அப்படிங்கிற நபர் வந்து அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலால் வந்து அறிவாளால் வெட்டப்பட்டிருக்காரு. அதாவது தவறு செய்யறவங்களை வந்து பிடிக்காம தப்பிக்க விடுறதுங்கிறது வேற, தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக செயலாற்றக்கூடியவங்களுக்கு அறிவால் விட்டு விழுறதுங்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் சேலத்தில் வந்து இப்போ ஒரு அதிமுக பிரமுகரே கொலை செய்யப்பட்டார், எதிர்க்கட்சி பிரமுகரே வந்து கொலை செய்யப்படுறது, நெல்லையில வந்து மணல் கடத்தல் கும்பலுக்கு எதிராக போராடின ஒரு நபரை வந்து லாரி ஏற்றுக் கொள்றதுங்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அரசு கவனம் எடுத்து பண்ணணும். குறிப்பா தப்பு செய்யறவனே நீங்க பிடிக்காம கூட விடுங்க, அது கூட வந்து பெரிய குற்றம் கிடையாது, நாளைக்கு அவனை பிடிச்சிடலாம். தப்பே செய்யாத ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுறாரு, தண்டிக்கப்படுறாரு அப்படின்னா அது ரொம்ப கொடுமையானது. அதை விட கொடுமையானது தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தவறுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நபர் வந்து இது மாதிரி அறிவால் வெட்டப்படுவது, கொலை செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள். இதெல்லாம் வந்து அரசாங்கம் ரொம்ப தீவிரமா சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சரி, இது மாதிரியான போதைப்பொருள் கும்பலுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களுக்கும் சரி சிறப்பு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. நன்றி.